உதவியால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இந்த நிமிடம் வரைக்கும் அவருடைய போராட்ட களத்திலிருந்து பின்வாங்கவில்லை. பல தலைவர்களை அவர்கள் இழந்தாலும், தளபதிகளை இழந்தாலும், இஸ்ரேலுக்கும் அதே போன்ற பதிலடிகளை அவர்கள் கொடுத்துக் கொண்டு தாராளமாக அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி இயால் ஜமீர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. இன்றைய தினம் அவருடைய பாதுகாப்பு அமைச்சு கூட்டம் நடைபெற்றது. அதுல பேசக்கூடிய காட்சியை தான் அல் ஜசீரா வெளியிட்டிருக்காங்க. இங்க நீங்க பார்க்கலாம், பெஞ்சமின் நெத்தன்யாஹு நிற்கிறார், இயால் ஜமீர் இவர்தான் அவருடைய ராணுவ தளபதி, அதே போன்று காட்ஸ் இருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு அமைச்சர். இவங்க மூணு பேரும் கலந்து கொண்ட மிக முக்கியமான கூட்டம் இது. பல அமைச்சர்களும் கலந்து கொண்டாங்க. அதுல நெதன்யாஹு வைத்துக் கொண்டே இயால் ஜமீர் மிக தெளிவாக என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த காசாவுக்குள்ள இன்னொரு நகரத்தை உருவாக்கி நம்ம கண்ட்ரோல் பண்ணுகிற இந்த திட்டம் என்பது சாத்தியம் அற்றது, இதை செய்யக்கூடாது என்று இயால் ஜமீர் சொல்லுகிறார். அதே நேரத்தில் பெஞ்சமின் நெதன்யாஹுவும் அவருடைய அமைச்சர்களும் இப்படி ஒன்றை செய்ய வேண்டும் என்று நிர்பந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன, அப்பதான் அவங்களுக்கு இந்த ஆட்சியை கண்டினியூ பண்ண முடியும். அவங்களுடைய அந்த யுத்தத்தையோ அது மாதிரி சண்டை ஒன்றோ இருந்தா தான் தேர்தல் நடத்தாம போக முடியும்ங்கிற காரணத்தினால தான் மீண்டும் அந்த லெவலுக்கு அவங்க வர்றாங்க. சேனல் 20 இஸ்ரேலுடைய அறிக்கைகள் பிரகாரம் ரஃபாவுல இடிபாடுகளுக்கு மத்தியில் இஸ்ரேல் கட்டுகிற இந்த திட்டத்தை நான் எதிர்க்கிறேன், இதனால் எந்த விதமான லாபமும் இஸ்ரேலுக்கு வராது என்கிறார் இயால் ஜமீர், இஸ்ரேலுடைய ராணுவ தளபதி. அதே நேரத்தில் இந்த திட்டத்துக்குள்ள முதல்ல 6 லட்சம் பேரை கொண்டு வருவதும் பிறகு 2.5 மில்லியன் மக்களை 25 லட்சம் மக்கள் உள்ள கொண்டு வருவதும் என்பது சாத்தியமற்றது, இதை செய்ய முடியாது, எனவே இது நமக்கு ஃபெயிலியர் ஆகிரும், எனவே இதை செய்யாதீங்கன்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தாலும் பெஞ்சமின் நெதன்யாஹுவுடைய பேராசை செய்ய நினைத்தால் அதற்கான முயற்சியை எடுப்பான். ஆனா அது மக்களை அகதிகளாக வேறு நாடுகளுக்கு வெளியேற்றுகிற ஒரு நிலையாக மாறிவிடும். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தையில் இன்றைக்கு ஒரு 1 வீக்காக இந்த கதையாடல்கள் வந்து கொண்டிருந்தாலும் எந்த ஒரு அரபு நாடும் இது தொடர்பாக இதுவரைக்கும் எந்த கருத்துக்களையும் சொல்லாமல் இருக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலையில இன்றைக்கு காசாவுக்குள்ள பாலஸ்தீன அப்பாவிகள் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கான் யூனிஸுக்கு தெற்கில் இருக்கக்கூடிய ஒரு உதவி விநியோக மையம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் உணவு கொடுக்கிறோம் என்கிற பேரில் நடத்தக்கூடிய மையம், அதை மூட சொல்லித்தான் சர்வதேசமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பசியோடு இருக்கிற மக்களை உணவு எடுக்க வர சொல்லி அந்த இடத்துல கொன்று குவிக்கிற ஒரு அநியாயத்தை அவங்க செய்றாங்க. இருந்தாலும் உணவு முக்கியம் என்பதற்காக எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் அந்த இடத்துக்கு மக்கள் போய்கிட்டே இருக்காங்க வேற வழி இல்லாம. அப்படி போன மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு அவர்கள் டியர் கேஸ் அடிச்சிருக்காங்க, கண்ணீர் புகை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த கண்ணீர் புகை தாக்குதல்களில் மொத்தமாக 21 பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் 15 சகோதரர்கள் மூச்சு திணறலால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. பொதுவா டியர் கேஸ் எதுக்கு அடிப்பாங்கன்னா, கண்ணீர் புகை, அதை அடிச்சா அதுல இருந்து வரக்கூடிய புகை காரணமாக கண்ணில் கண்ணீர் வரும், கண்ணீரால எரிச்சல் காரணமாக அந்த இடத்துல நிக்காம ஓடிடுவாங்க. இதுதான் டியர் கேஸ் பயன்படுத்துவதற்கான மூல காரணமாக இருக்கும். ஆனா ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் அடிக்கக்கூடிய டியர் கேஸ்கள் யார் சுவாசிக்கிறாங்களோ அவங்க செத்து போகிற நிலைமையில இருக்குதுன்னு சொன்னா, இது கண்ணீர் புகையை தாண்டி நுரையீரல் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல்